புதுச்சேரி வில்லியனூர் திருக்காமீஸ்வரர் சுவாமியின் முத்து பல்லாக்கில் வீதி உலா சிவ வாத்தியங்கள் முழங்க தெருக்கூத்து கலைஞர்களின் காளி ஆட்டத்துடன் வெகு விமர்சையாக நடைபெற்றது. உலக அருங்காட்சியக தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அருங்காட்சியகத்தில் உள்ள அரிய வகையான பழங்கால பொருட்களை ஏராளமான மாணவ மாணவிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் என கண்டு ரசித்தனர். கஞ்சா போதைப்பொருள் பெட்டிக்கடைகளில் விற்கப்படுகிறதா என பெரிய கடை காவல் சாரகத்திற்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் மோப்பனாய் உதவியுடன் போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் நடைபெற்று வரும் பிரம்மோற்சவ விழாவில் துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரியில் வயதான அப்பா அம்மாவிற்கு சோறு போடாமல் ஒதுக்கி வைத்த மகன், சொத்துக்களை அபகரித்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியே துரத்திய மருமகள், நியாயம் கேட்டு அலுவலகம் வந்தவர்களை விரட்டி அடித்த துணை மாவட்ட ஆட்சியர், அனைவரும் கைவிட்ட நிலையில் தீ வைத்து தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக வயதான தம்பதிகள் கண்ணீர் மல்க பேட்டி. நீதி கிடைக்குமா வயதான தம்பதிகளுக்கு? முக்கிய செய்தி: புதுவையின் எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் கல்வி குழுமம் 50% கட்டண சலுகை அறிவித்துள்ளது. 10வது மற்றும் 12வது தேறிய அல்லது தவறிய மாணவர்களுக்கு 1, 2 மற்றும் 3 வருட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்களுக்கு 50% சிறப்பு கட்டண சலுகை. டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், F&B சர்வீஸ், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி, BSc மற்றும் Bachelor of Workal in Hotel Management and Catering Technology ஆகியவை சிறப்பான முறையில் கற்பிக்கப்படுகிறது. படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பு. அனைவருக்கும் இங்கிலீஷ், ஹிந்தி மற்றும் பிரெஞ்சு வகுப்புகள் இலவசமாக கற்பிக்கப்படுகிறது. அனுபவமிக்க ஆசிரியர்கள், சிறந்த ஆய்வுக்கூடங்கள், ஹாஸ்டல் வசதி, வங்கி லோன் வசதியும் உள்ளது. படித்து முடித்தவுடன் துபாய், சிங்கப்பூர், மலேசியா, குவைத் போன்ற வெளிநாடுகளில் 100% வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. புதுவையின் சிறந்த கேட்டரிங் கல்லூரிக்கான 10 முறை விருது பெற்ற ஒரே நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அரிய வாய்ப்பை மாணவர்களும் பெற்றோர்களும் பயன்படுத்திக் கொள்ள எய்ம்ஸ் கல்வி குழுமம் அன்போடு அழைக்கிறது. பாராமெடிக்கல் மற்றும் நர்சிங் படிப்பிற்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. எய்ம்ஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், திருவள்ளுவர் சாலை, பிள்ளைத்தோட்டம், சண்முகா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. செல் 9600421333. புதுச்சேரி வில்லியனூர் திருக்காமீஸ்வரர் சுவாமியின் முத்து பல்லாக்கில் வீதி உலா சிவ வாத்தியங்கள் முழங்க தெருக்கூத்து கலைஞர்களின் காளி ஆட்டத்துடன் வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமீஸ்வரர் ஆலய பிரம்மோற்சவ தேர் திருவிழா வருகின்ற 21ஆம் தேதி நடைபெறுவதை முன்னிட்டு கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றம் நடைபெற்றது. தொடர்ந்து அருள்மிகு திருக்காமீஸ்வரர் சுவாமிக்கு மகா தீப ஆராதனை காட்டப்பட்டு 9 வகையான பூக்கள் மற்றும் வாசனை திரவியங்களால் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளிய திருக்காமீஸ்வரர் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதில் முக்கிய நிகழ்வாக இன்று திருக்காமீஸ்வரர் முத்து பல்லாக்கில் வீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சிவ வாத்தியங்கள் முழங்க தெருக்கூத்து கலைஞர்களின் காளி ஆட்டத்துடன் வெகு விமர்சையாக சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இதில் வில்லியனூர் மட்டுமின்றி ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து சென்றனர். உலக அருங்காட்சியக தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அருங்காட்சியகத்தில் உள்ள அரிய வகையான பழங்கால பொருட்களை ஏராளமான மாணவ மாணவிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் என கண்டு ரசித்தனர். ஆண்டுதோறும் மே 18ஆம் தேதி உலக அருங்காட்சியக தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகை அருகே உள்ள அருங்காட்சியகத்தில் இன்று ஒரு நாள் முழுவதும் அருங்காட்சியகத்தை பார்வையிட ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருந்தது. அதன்படி புதுச்சேரி மட்டுமின்றி புதுச்சேரிக்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகள், பள்ளி மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் அருங்காட்சியகத்தை பார்வையிட்டு கண்டு ரசித்தனர். இந்த அருங்காட்சியகத்தில் உள்ள அரசர் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள், போருக்கு பயன்படுத்தப்பட்ட பொருட்கள், சேர சோழ பாண்டிய மன்னர் கால நினைவு சின்னங்கள், கற்களாலான சிற்பங்கள், பழங்கால அரசர் முகம் பதித்த நாணயங்கள், அரிய வகை அஞ்சல் தலைகள், போர்வாள், கருவிகள், மர சிற்பங்கள், மண் பாண்டங்கள், இசைக்கருவிகள் உள்ளிட்ட ஏராளமான பொருட்களை பார்வையாளர்கள் கண்டு ரசித்து மகிழ்ந்தனர். மேலும் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பள்ளி மற்றும் கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள் அருங்காட்சியகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கிருக்கக்கூடிய பண்டைய கால பொருட்கள் குறித்தும் அதன் வரலாறுகள் குறித்தும் அவர்களுக்கு விளக்கப்பட்டது. கஞ்சா போதைப்பொருள் பெட்டிக்கடைகளில் விற்கப்படுகிறதா என பெரிய கடை காவல் சாரகத்திற்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் மோப்பனாய் உதவியுடன் போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் கஞ்சா போதைப் பொருட்கள் விற்பனை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன.
இந்நிலையில் காவல்துறையினர் இதனை கட்டுப்படுத்தும் விதமாக திரிசூலம் மற்றும் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் பெரிய காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் பெட்டி கடைகளில் போதைப் பொருட்கள் மற்றும் கஞ்சா உள்ளிட்டவை விற்கப்படுகிறதா என பெரிய கடை ஆய்வாளர் ஜெயசங்கரன் தலைமையில் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். இதில் உதவி ஆய்வாளர் முருகன் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் காவல்துறையினர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து கோவிந்தசாலை பகுதியில் கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்ட விடுவிக்கப்பட்ட குற்றவாளிகள் வீடுகளில் சோதனையில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் நடைபெற்று வரும் பிரம்மோற்சவ விழாவில் துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி காந்தி வீதியில் பழமை வாய்ந்த ஆலயமாக திகழ்கிறது வரதராஜ பெருமாள் ஆலயம். இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் பிரம்மோற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெறும். அந்த வகையில் இந்த ஆண்டு கோவில் கொடியேற்ற நிகழ்ச்சியுடன் பிரம்மோற்சவ விழா நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று பல்வேறு வாகனங்களில் வீதி உலா நடைபெற்றது. பிரம்மோற்சவ விழாவின் போது ஒரு பகுதியாக இன்று நடைபெற்ற சிறப்பு அபிஷேக ஆராதனையில் துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இதில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் அசோக் பாபு, ராமலிங்கம், சிவசங்கர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மேலும் அதனைத் தொடர்ந்து பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் நிகழ்ச்சிகளை ஏற்பாடுகளை ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்த சங்கத்தினர் செய்திருந்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மாணவர்களே, வெளிநாட்டில் நட்சத்திர ஹோட்டல்களில் பணிபுரிய விருப்பமா? ஆஸ்திரேலியா, மலேசியா, சைனா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ஸ்டார் ஹோட்டல்களில் பணிபுரிய வேலை வாய்ப்பினை வழங்குகிறது எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். எங்கள் கல்லூரியின் சிறப்பம்சங்கள்: நவீன முறையில் எளிதாக பயில ஸ்மார்ட் டிஜிட்டல் கிளாஸ் ரூம், லேப் வசதி, மாணவர்களின் திறன் மேம்பட இலவசமாக ஆங்கிலம், பிரெஞ்சு, ஹிந்தி போன்ற வகுப்புகள், வேலை வாய்ப்பு உத்தரவாதத்துடன் கூடிய தரமான ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள். மாணவர்கள் பயிலும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகின்றோம். இதன் மூலம் ஹோட்டல்களில் வேலை புரிய உங்கள் தகுதி மற்றும் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளலாம். புதுவையிலே எங்கள் கல்லூரியில் தான் மிக குறைந்த கட்டணத்தில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மாணவர்களே, கவலை வேண்டாம். எய்ம்ஸில் பயின்றால் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு உறுதி. Diploma in Hotel Management Technology, Hotel Management, Food Production, F&B Service, Bakery and Confectionery, Carving and Diploma in Marine Hotel Management. Ames Institute of Hotel Management Studies, number 514, Airport Road, opposite to Navalan Nerinjarian High Secondary School, Losbeth, Pondicherry. For admission, contact 9600421333. புதுச்சேரியில் வயதான அப்பா அம்மாவிற்கு சோறு போடாமல் ஒதுக்கி வைத்த மகன், சொத்துக்களை அபகரித்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியே துரத்திய மருமகள், நியாயம் கேட்டு அலுவலகம் வந்தவர்களை விரட்டி அடித்த துணை மாவட்ட ஆட்சியர், அனைவரும் கைவிட்ட நிலையில் தீ வைத்து தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக வயதான தம்பதிகள் கண்ணீர் மல்க பேட்டி. நீதி கிடைக்குமா வயதான தம்பதிகளுக்கு? புதுச்சேரி மதகடிப்பட்டு அருகே உள்ள களித்தீர்த்தால் குப்பம் கிராமத்தை சேர்ந்தவர் 67 வயதான வதிஷ்டா. இவர் கணவர் 77 வயதான நாராயணன். இவர்களுக்கு சொந்தமான வீடு, நிலம் ஆகியவை உள்ளது. வயதான தாய் தந்தைக்கு சாப்பாடு கூட போடாமல் மகன் ஒதுக்கி வைத்த நிலையில் வீட்டிலிருந்து அவரது மருமகள் மகேஸ்வரி என்பவர் அடித்து வெளியே துரத்திவிட்டார். இதனால் மனவேதனைக்கு ஆளான வயதான தம்பதிகள் என்ன செய்வதென்று தெரியாமல் அவர்களுக்கு தெரிந்த வழக்கறிஞர் உதவியுடன் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தார். ஆனால் மனுவை பெற்றுக்கொண்ட துணை மாவட்ட ஆட்சியர் என்ன ஏது என்று கூட விசாரிக்காமல் வயதான தம்பதிகளை அலுவலகத்திலிருந்து விரட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து வயதான தம்பதிகள் கூறும்போது, நானும் எனது கணவரும் கஷ்டப்பட்டு சம்பாதித்த சொத்துக்களை பிடுங்கிக் கொண்டு கட்டிய வீட்டிலிருந்து அடித்து துரத்திவிட்டு தனது மருமகள் மட்டும் வாழ்ந்து வருகிறார். வீடு என் பெயரில் உள்ளது, ஆனால் நான் இருக்கக்கூடாது என்று குறிப்பிடுவதாக குறிப்பிட்டார். இது சம்பந்தமாக வில்லியனூர் சப் கலெக்டர் அலுவலகத்தில் மனு கொடுத்ததாகவும், அந்த மனுவை விசாரிக்காமல் சப் கலெக்டர் என் பெயரில் வீடு உள்ளது, எங்களுக்கு சொந்தமென கூறி விரட்டியதாக கண்ணீர் மல்க தெரிவித்தார். வயதான காலத்தில் இருவரும் களைவெட்டி சம்பாதிக்கிறோம். மருமகள் எங்கள் வீட்டை வாடகை விட்டு சாப்பிடுகிறார். நீதி கிடைக்க வேண்டும் என புலம்பினார். மேலும் தங்கள் வசிப்பதற்கு ஒரு வீடு வேண்டும், அப்படி இல்லை என்றால் தீ வைத்து தற்கொலை செய்து கொள்ளப் போவதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
வயதான காலத்தில் தாய் தந்தைக்கு சோறு போடாமல் மகன் விரட்டிய நிலையில் சொத்தை பிடுங்கிக் கொண்டு வீட்டை விட்டு மருமகள் துரத்திய நிலையிலும் நியாயம் கேட்டு சென்ற துணை மாவட்ட ஆட்சியர் விரட்டியதால் மனமுடைந்த தம்பதிகள் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாசலில் நின்று கண்ணீர் மல்க கூறியது புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முருங்கப்பாக்கம் பகுதியில் உணவகங்களில் திடீரென ஆய்வு மேற்கொண்ட நகராட்சி அதிகாரிகள். புதுச்சேரியில் தொடர்ந்து வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதால் சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வருகின்றனர். இந்நிலையில் புதுவையில் சில உணவகங்களில் உணவுகள் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள் தரமில்லாத இருப்பதாக பல துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பல்வேறு புகார்கள் வழங்கப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக முருங்கப்பாக்கம் பகுதியில் உள்ள ஒரு உணவகத்தில் தரம் இல்லாமல் உணவு வழங்குவதாக புகார் வந்துள்ளது. இதனையடுத்து நகராட்சி அதிகாரிகள் உணவகத்தை சோதனை செய்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் குப்பைகள் தேங்கியிருப்பதாக புகார் வந்தால் அபராதத்துடன் ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும். ஆய்வுக் கூட்டத்தில் உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல் எச்சரிக்கை. புதுச்சேரியில் திடக்கழிவு மேலாண் திறம்பட நடத்தும் பொருட்டு உள்ளாட்சித்துறையின் மேற்பார்வையில் நகரம் மற்றும் கிராம பகுதிகளில் தனியார் நிறுவனங்கள் மூலம் குப்பைகள் அகற்றி வரப்படுகிறது. சமீப காலமாக குப்பைகளை சரியாக அகற்றப்படுவதில்லை என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல் அதிரடி ஆய்வு மேற்கொண்டு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக உள்ளாட்சித்துறை அலுவலகத்தில் இயக்குநர் சக்திவேல் தலைமையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் உள்ளாட்சித்துறை துணை இயக்குநர் கோ சவுந்தரராஜன், புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், அனைத்து கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர்களும், சுகாதார அதிகாரிகளும், செயற்பொறியாளர்களும், திடக்கழிவு மேலாண் அலுவலர்களும், குப்பைகள் அகற்றும் தனியார் ஒப்பந்த நிறுவன அதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல் பேசியதாவது: பொதுமக்களுக்கு அதிருப்தி ஏற்படுத்தாத வண்ணம் குப்பைகளை அகற்றும் பணியை தனியார் நிறுவனங்கள் தங்களது பணிகளை சரியாக செய்கிறார்களா என்று மேற்பார்வை செய்து 100% திடக்கழிவு மேலாண் திறனை உறுதி செய்ய வேண்டும். இந்த பணிகள் சுணக்கம் காட்டும் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். குப்பைகளை சரிவர வராமல் தேங்கி இருப்பதாக கவனத்திற்கு வரும் பட்சத்தில், பொதுமக்களிடமிருந்து சமூக அமைப்புகளிடமிருந்தும் புகார்கள் வரும் பட்சத்தில் தனியார் நிறுவனங்கள் மீது அபராதம் விதிக்கப்படுவதுடன் அவைகளின் ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்படும் என்று எச்சரிக்கப்பட்டது. மேலும் புதுவையின் தூய்மை நமக்கு பெருமை என்ற நோக்கத்தோடு பள்ளிகள், கல்லூரிகள், குடியிருப்பவர்கள், நல சங்கங்கள், வியாபாரிகள் மற்றும் அனைத்து பொதுமக்களையும் ஒன்று சேர்த்து தொடர்ச்சியாக விழிப்புணர்வு பிரசாரங்கள் நடத்தப்படவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இவற்றை பொதுப்பணித்துறையுடன் இணைந்து சிறப்பு தூய்மை படைகள் அமைக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்கள் குப்பைகளை தெருவில் வீசாமல் இருக்கவும், நெகிழி குப்பைகளை பயன்படுத்த வேண்டாம் எனவும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. சாலைகள், உணவகங்கள் மற்றும் வணிக நிறுவனங்கள் அசுத்தம் ஏற்படுத்தும் வகையில் குப்பைகள் கொட்டப்பட்டு தூய்மையான சூழ்நிலை பராமரிக்கப்படாமல் இருந்தால் சம்பந்தப்பட்ட பொதுமக்கள், வணிக நிறுவனங்களின் மீது நகராட்சி மற்றும் பஞ்சாயத்து சட்டங்களின்படி அபராதம் விதிக்க கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உயிரிழந்த செல்லநாய் ராம்போவிற்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டி உடலை சவப்பெட்டியில் வைத்து வீட்டுக்குள்ளேயே அடக்கம் செய்த சம்பவம். புதுச்சேரியில் உயிரிழந்த செல்லநாய் ராம்போவுக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டி உடலை சவப்பெட்டியில் வைத்து வீட்டிற்குள்ளேயே அடக்கம் செய்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கதிர்காமத்தை சேர்ந்தவர் மதி. இவர் கடந்த 2014ஆம் ஆண்டு சிறிய அளவில் நாய்க்குட்டி ஒன்றை ஆசையாக வாங்கி அதற்கு ராம்போ என பெயர் வைத்து செல்லமாக வளர்த்து வந்தார். ராம்போவை தனது குடும்பத்தில் ஒருவராக பார்த்து வளர்த்து வந்த மதி, ராம்போவிற்கு என்னென்ன உணவுகள் வேண்டுமோ அவையெல்லாம் தேடி தேடி வாங்கி வைத்து வளர்த்து வந்தார். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு உடல்நலம் பாதிக்கப்பட்ட ராம்போ நேற்று திடீரென உயிரிழந்தது. ராம்போவின் வரவை மதியின் குடும்பத்தினரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கடுமையான சோகத்திற்கு, மன வருத்தத்திற்கும் தள்ளப்பட்டார். மேலும் தனது செல்லப்பிராணி ராம்போவை இறந்ததை ஊர் முழுக்க தெரியப்படுத்த வேண்டும் என்று கண்ணீர் அஞ்சலி போஸ்டரை புதுச்சேரி முழுவதும் ஒட்டினார். அது மட்டுமல்லாமல் மேலும் தனது குடும்பத்தில் ஒருவர் இறந்து விட்டால் என்ன சடங்குகள் செய்வோமோ அதே போன்று வீட்டின் முன்பு பந்தல் அமைத்து சவப்பெட்டியில் ராம்போவின் உடலை வைத்து உறவினர்களுக்கு சொல்லி அனுப்பினார். உறவினர்களும் மாலையுடன் வந்து ராம்போவின் உடலுக்கு மாலை அணிவித்து கண்ணீர் அஞ்சலியும் செலுத்தினார்கள். இதனையடுத்து ஒருவர் இறந்துவிட்டால் அவருக்கு என்னென்ன சடங்குகள் செய்ய வேண்டுமோ அதை போன்றே புரோகிதர் வைத்து ராம்போவுக்கு அனைத்து சடங்குகளையும் செய்து தனது வீட்டுக்குள்ளேயே அடக்கம் செய்தார். இந்த வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகின்றது.